தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 8 சிறிய சுழி. கேள்வி 38. சாசா சுழி எழுதப்படும் முறையினை உதாரணங்களுடன் விளக்குக. சாசா சுழி ஆரம்பத்திலோ நடுவிலோ வளைவு கோடுகளின் உட்புறமாகவும் கோணங்களின் வெளிப்புறமாகவும் கோணம் உண்டாக்காத நேர்கோடுகளுக்கு இடது வாட்டமாகவும் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: சாவி, சிலை, பாசறை, பிசகு, சராசரி. ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர்க்குறிகளோடு சாசா சுழி சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: ஊசல், ஆசாமி. கொக்கியுள்ள மெய்க்குறிகளுக்கு சாசா சுழி கொக்கிக்குள் ஆரம்பத்தில் சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: செழிப்பு, சயனி. ஹாவுக்கு முன் சாசா சுழி வந்தால் ஹாவின் சுழியே பெரியதாக எழுதப்படும். எடுத்துக்காட்டு: சஹபாடி, சஹாரா. லாவுக்கு முன்னோ பின்னோ வளைவு கோட்டுடன் சேர்க்கப்பட்டுள்ள சுழி வந்தால் சுழியின் வாட்டமாகவே லா எழுதப்படும். எடுத்துக்காட்டு: ஆலோசனை, வாசல். சாசா சுழி எழுதப்படும் வார்த்தைக்கு முன் வேறொரு வார்த்தை வந்து சேரும் போது சாசா சுழி அப்படியே வைத்துக் கொள்ளப்படும். எடுத்துக்காட்டு: சொல், பழிச்சொல். கேள்வி 39. கடைசியில் சிறிய சுழி எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. வார்த்தைகளின் இறுதியில் இம் வந்தால் அதை காட்ட நேர்கோடானால் இடது வாட்டமாகவும் வளைவு கோடானால் வளைவின் உட்புறமாகவும் கடைசியில் ஒரு சிறிய சுழி சேர்க்கப்படும். எடுத்துக்காட்டு: பாடம், கோபம். கடைசியில் இம் என்பதோடு உயிரெழி சேர்ந்துவிட்டால் இம் சுழியை உபயோகப்படுத்தாமல் முழுவதுமே எழுதப்படும். எடுத்துக்காட்டு: படம், படமே. வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளின் இறுதியில் இம் சேர்ந்தால் உருபு குறிகளோடு இம் சுழி சேர்க்கப்படும். எடுத்துக்காட்டு: எனக்கும், என்னையும். இம் என்பதற்கு பிறகு உடைய, என்ற, என்று வந்தால் அவற்றுக்கான குறிகள் சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: நம்முடைய, சொல்வோம் என்று. நடுவில் இம் வந்தாலும் முடிவில் சாசா வந்தாலும் அவற்றை குறிக்க சிறிய சுழியை உபயோகப்படுத்தக்கூடாது, முழுவதுமே எழுதப்படும். எடுத்துக்காட்டு: கம்மி, பம்பல். கடைசியில் சாசாவை தொடர்ந்து இம் வந்தால் அது கீழ்க்கண்டபடி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: ஆயாசம், மோசம். தனிக்குறி சொற்கள், சுருக்கம் ஆகியவற்றின் கடைசியில் இம் சேர்ந்தால் அவற்றோடு இம் சுழி சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: அப்பொழுதும், அதையும். கேள்வி 40. சுருக்கத்தில் சம் எழுதப்படும் முறையை விளக்குக. ஆயாசம் என்பதற்கு போடப்படும் சம் என்பது சுருக்கத்தில் அவசியம் அல்லது அம்சம் என்பதை காட்ட வாகுள்ள இடங்களில் அதற்கு முன் வரும் குறியுடன் சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: போவது அவசியம், ஓர் அம்சம்.